ஒன்றிய உள்துறை அமைச்சர் சென்னை வருகை, தமிழக அரசியலில் திருப்புமுனை. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அமித்ஷா வருகையால் பிஜேபி அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு, 2026 ஆட்சியை பிடிப்பது உறுதி என பல்வேறு விமர்சனங்கள். திமுகவை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று சொல்லிக்கொண்டு பகல் வேஷம் போட்டு பகல் ரூபத்தில் பகல் கொள்ளையர்கள் தமிழ்நாட்டிற்குள் வருகிறார்கள். இரவிலே வந்து பார்த்தார்கள், கொள்ளையடிக்க முடியவில்லை. இப்பொழுது பகலிலே வருகிறார்கள் கொள்ளையர்கள். முகமூடி இல்லாமல் மோடியினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு வருகிறார்கள். திமுக ஆட்சியை விட்டு அகற்றி திமுகவை வீட்டுக்கு அனுப்பி இங்கு தமிழகத்தில், அதாவது அதிமுகவினுடைய தலைமையிலே ஒரு ஊழலற்ற அரசு ஆட்சி அமைக்குமா? கேவலமா இருக்கு. அதாவது நாவடக்கம்னு ஒண்ணு இருக்கு. எங்களுடைய நாவை நாங்களும் அடக்கித்தான் பேசுகிறோம். ஆனாலும் தற்குறிகளும் சங்கிகளும் கதரும் சத்தம் எங்களால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை. எந்த ரூபத்தில் எப்படி இந்த தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவை காலி செய்துவிட்டு இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் காலி செய்து அதிமுகவினுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே ஆரிய கூட்டம் இங்கு ஆட்சி அமைக்க துடிக்கிறது. அதற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த சகோதரர் பழனிசாமி அவர்கள் உறுதுணையாக இருப்பது வெக்கமாக இருக்கிறது. சிந்திக்க வேண்டாமா? கொஞ்சமாச்சும் சுய அறிவுள்ள தமிழ்நாட்டை தாரை வார்த்து கொடுத்து ஒன்றிய அரசிடம் 4.5 ஆண்டு காலம் பிஜேபிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அதிமுக இன்று வரையிலும் திருந்தவில்லையே. எப்பொழுது திருந்துவீர்கள்? இன்னும் எதை இழக்க வேண்டும்? மானத்தை இழந்தீர்கள், ரோசத்தை இழந்தீர்கள், உங்களுடைய தன்மானத்தை இழந்தீர்கள். எல்லாத்தையும் கொண்டு போய் பாசிச பாயாசத்தினுடைய அரசிடம் நீங்கள் அங்கே தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள். மீண்டும் தமிழகத்திலே பிஜேபியுடன் கைகோர்த்து இருக்கிறீர்கள். திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு கிடையாது. அதிமுக எனும் ஒரு கட்சி சவப்பெட்டிக்குள்ளே போய், அதாவது மண்ணுக்குள்ளே புதைய போகிற நாட்கள் வந்து விட்டது. ஆகையால் தான் நீங்கள் பிஜேபியிடம் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். மக்கள் தெளிவாகி விட்டார்கள். என்னென்னவோ சொல்றாங்க விமர்சனங்கள் எல்லாம். திமுகவை காலி செய்வதற்காக அமித்ஷா வருகிறார், மோடி வருகிறார். எத்தனை மோடி வந்தாலும், எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆளப்போவது ஒரே ஒரு மனிதர் தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அமித்ஷா அவர்களே, முதலில் கருணாநிதி வந்தார், அதுக்கு அடுத்தது ஸ்டாலின் வந்தார், இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். எத்தனை ஆண்டு காணாலும் எங்களுடைய குடும்ப அரசு நிச்சயமாக குடும்ப ஆட்சி நடந்து கொண்டுதான் இருக்கும். இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது. உங்களுக்கு என்ன கவலை? தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். 2021 ஆட்சி அமைத்த உடனாகவே தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து விட்டார்கள். இதற்கு மேல் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று புதியதாக கட்டுக்கதை விடுகிறார்கள். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்று. நடு ரோட்டில் இருந்து உங்களை துரத்தி அடிக்க போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். சங்கிகளே, தற்குறிகளே, தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தேவையில்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் உங்களை துரத்தி அடிக்க போகிறார்கள். தமிழ்நாட்டு வாக்காள மக்கள் உங்களை துரத்தி அடிக்க போகிறார்கள். 15 லட்சம் எங்கே என்று இந்த தேர்தலில் கேட்டு உங்களை துரத்த போகிறார்கள். பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான பின்பத்தை உண்டாக்கி மக்களிடத்திலே ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்து விடலாம் என்கின்ற எண்ணத்திலே இன்று ஒன்றிய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்திய மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்களையும் சின்னா பின்னமாக்கி சித்திரகுத்தாக்கி கொண்டிருக்கிறார். அந்த மோடியுடன் கைகோர்த்திருக்கக்கூடிய இந்த அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய அதிமுகவிற்கு குட் பை சொல்ல வேண்டும். புதியதாக நேற்று பெய்த மழையிலே இன்று பூத்த காளான் ஒன்று முதல்வர் நாற்காலியிலே கால் மேல் கால் ஓட்டு உட்கார வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே திமுகவை தீய சக்தி என்று சொல்கிறார்களே, அந்த துப்புக்கட்ட சக்தியை தமிழ்நாட்டு மக்கள் ஓடவிட வேண்டும். ஆமை ரூபத்திலே பகல் வேடங்கள் போட்டுக்கொண்டு தந்தை பெரியாரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆமை குஞ்சுகளை அண்ணன் சீமானை துரத்தி அடிக்க வேண்டும். இது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டாரு ஸ்டாலின், தேர்தல் வந்துருச்சுன்னாங்க. மனிதாபிமானத்தோடு பேச வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே கொரோனா எனும் கொடும் தொற்று மக்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தது, வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த போது கொரோனா நிவாரணமாக 4000 அறிவித்தது எந்த ஆட்சியில் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த ஆண்டு வந்த பொங்கலிலே 21 மல்லிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை தந்தாரே, அது எந்த ஆட்சியில் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது 2023 பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கொடுத்தாரே, அது எந்த ஆட்சியில் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 2024 பொங்கல் பரிசாக 1000 கொடுத்தாரே, அது எந்த ஆட்சியில் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 2025 கொரோனா, அதாவது பொருளாதார நெருக்கடியின் காரணமாக தமிழக அரசு சிக்கி சின்னாபின்னமாய் கொண்டிருந்த சூழலின் காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க முடியவில்லை. ஆகையால் தான் இந்த ஆண்டு அதற்கும் சேர்த்தபடியாக 3000 வழங்கியிருக்கிறாரே உன்னத தலைவர்.
வாழ்த்த மனமில்லை என்றாலும் அவரை தூற்றாதீர்கள் என்று சொல்லி அமித்ஷா இல்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக ஆளப்போவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் சொல்லி வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று வெற்றி முழக்கத்தோடு என்னுடைய கண்டனத்தையும், வெல்வது நிச்சயம், அது வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகிறது, 2ஆம் முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைத்தது திமுக என்ற சாதனையை படைக்கப் போகிறது என்று கூறி என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.